Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தின் இரண்டாவது மேன்மை, மாபெரும் மேன்மை குறித்து போதிக்க விரும்புகிறேன். அது என்ன? நீதி. நமக்கு புதிய உடன்படிக்கையின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நீதி, இதை குறித்து போதிக்க விரும்புகிறேன். நீதி என்கிறது நான் இன்றைக்கு தேவன் முன்பாக எப்படி இருக்கிறேன் என்கிறதை குறித்தது. இந்த நீதியை குறித்து அறிந்து கொண்டால் எனக்குள்ளே ஒரு பெரிய தைரியம் உண்டாகிறது கேட்கிறதுக்கு. நான் கேட்டால் கிடைக்கும். ஏனென்றால் என்னுடைய நிலைமையே வேற, என்னுடைய பொசிஷன் இன்றைக்கு வேறு விதமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது புதிய உடன்படிக்கையின் கீழ். ஆகவே நான் கேட்டால் எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு பெரிய ஆழமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகிறது. சில வசனங்களுக்கு உங்களை கொண்டு செல்ல போகிறேன். நம்முடைய நிலை இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது என்பது குறித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறது. இது ஆழமா புரிந்து கொண்டதான் ஜெபமே வேற மாதிரி வரும். கர்த்தரை துதிக்கிற துதியே வேற மாதிரி இருக்கும், ஆராதனையே வேற மாதிரி இருக்கும், நம்முடைய ஜெபமே வேற மாதிரி மாறும். எப்ப மாறும்? நான் என்னவா இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்ட பிறகு. 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கிறோம், நாம் அவருக்குள், அதாவது கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகியிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்ன பாவமா இருந்தோம், இப்ப நீதியா இருக்கிறோம். அவர் நீதியா இருந்தவர் பாவமாயிட்டாரு, நான் பாவமா இருந்தவன் நீதியாயிட்டேன். பாவமா இருந்த நான் நீதியாகும்படியாக தான் நீதியாக இருந்த அவர் பாவமானார். இருக்கீங்களா? அப்ப நான் தேவன் முன்பாக எப்படி நிற்கிறேன் இன்றைக்கு? தேவன் என்னை பார்க்கும்போது என்ன பார்க்கிறார்? நீதியை பார்க்கிறார். நான் நீதிமான் என்கிறதை பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நிறைய பேர் சொல்றாங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்த விசுவாசியும் இன்னைக்கும் பாவியாக தான் இருக்கிறான் என்று. வேதம் சொல்லுகிறது பாவியா இல்ல, என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். எத்தனை பேர் புது சிருஷ்டியா இருக்கிறீங்க? அப்ப நான் பாவி என்கிற வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. நீங்க என்னவா இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க, புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். வேத வசனம் திட்டவட்டமா போதிக்குது பாருங்க. நிறைய பேர் சொல்லிடுறாங்க, இல்ல பாவ சுவாபமும் இருக்குது அவனுக்குள்ள, தேவனுடைய பிள்ளையாவும் இவன் இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும் தேவனால் பிறந்தவர்கள் சொன்னா தேவனுடைய சுவாபம் இருக்கும்? நீங்க எந்த பெற்றோருக்கு பிறந்தீங்களோ அவளுடைய சுவாபம் தான் உங்களுக்கு இருக்கும், இல்லையா? அப்ப நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன்னு சொன்னா என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல நான் பாவி என்கிறத. யாராவது விசுவாசிய பாவி பாவி பாவின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கடவுளால் பிறந்த இவன், தேவனால் பிறந்த இவன், தேவனுடைய கற்பத்திலிருந்து உருவாகி பிறந்த இவன், ஆவியானவருடைய செயலினால் பிறந்த இவன், தேவனுடைய சாயலை உடையவனா இருக்கிறவனை பார்த்து நீ பாவி பாவி பாவின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது பாருங்க. அதனாலதான் அந்த போதனைகளை நான் விரும்புகிறது கிடையாது. நான் பாவின் ஒருபோதும் விசுவாசியை சொல்றது கிடையாது. தேவனுடைய பிள்ளை என்றுதான் சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? நித்திய ஜீவனை தந்துடுறாரு ரட்சிப்புல, ஆனா பாவ சுவாபம் இன்னும் போல, பாவ சுவாபம் அப்படியே இருக்கிறது என்று சொல்லிடுறாங்க. அப்ப இவர்களுக்கு என்ன ஆயிடுது? பாவ சுவாபமும் இருக்குது, நித்திய ஜீவனும் இருக்குது. நான் பழையபடியும் இருக்கிறேன், புதியபடியும் இருக்கிறேங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுது. ஆகவே விசுவாசத்துல வளர முடியல, வெற்றி பெற முடியல, ஒன்றும் பெற முடியாத நிலையில அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பாவ சுவாபம் எங்க இருந்து வந்தது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், ஒரு சில காரியங்களை காண்பிக்கிறேன் பாருங்க. நிச்சயமாய் நீங்கள் இன்றைக்கு விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்குள்ள பாவ சுவாபம் இல்ல, தேவனுடைய சுவாபம் இருக்கிறது என்கிறதை விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்க யாருடைய பிள்ளை என்கிறதை விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். யாரால் உண்டானவர்கள் சொல்றாரு? உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். யாரை பார்த்து சொல்றாரு? அன்றைக்கு இருந்த அந்த யூத மார்க்கத்தை சேர்ந்த, இவரை எதிர்த்து வந்த அந்த பரிசேயர்களும் யூத மார்க்கத்தாரையும் பார்த்து, இவர்களை எதிர்க்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு தன்னை எதிர்க்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது
தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. பாருங்க, இவர் சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறார், ஆனா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் பொய்க்கு பிதாவினுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. பொய்யை விசுவாசிக்கிறவர்கள், பொய்யை நம்புகிறவர்கள், பொய்யில ஊறி கிடக்கிறவர்கள். பாருங்க, இயேசு சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அப்படின்னா அவனுடைய சுவாபத்தை உடையவர்கள். ஆதாம் பாவத்தில் விழுந்த போது என்ன ஆனது என்று சொன்னால், தன்னுடைய சுவாபத்தையே ஆதாமுக்குள் அவன் வைத்து விட்டான். ஆதாமுடைய சுவாபத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. பிசாசினுடைய சுவாபம் அவனுடைய சுவாபம் ஆகிவிட்டது. அதன் பிறகு அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் மனுக்குலம் அனைத்துமே இந்த பாவ சுவாபத்தினால் நிறைந்தவர்களாய், பிசாசினுடைய சுவாபத்தினால் நிறைந்தவர்களாக பிறந்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே என்று வேதவசனம் சொல்லுகிறது. திட்டவட்டமாக அதை போதிக்கிறது. அதன் பிறகு பிறந்தவர்கள் எல்லாரும் இந்த பிசாசினுடைய சுவாபத்தினால் பிறந்திருக்கிறார்கள். திட்டவட்டமா வேதம் சொல்லுது பாருங்க. எல்லாருமே பிசாசினுடைய சுவாபத்தில் பிறந்திருக்கிறார்கள். அப்ப மறுபிறப்பு என்றால் என்ன? இந்த பிசாசின் சுவாபத்தோடு பிறந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவர்களுக்கு அவர்களை எடுத்து ஒரு புதிய விதத்தில் அவர்களை பிறக்க செய்கிறார். புதிய சுவாபத்தை அவர்கள் கொடுக்கிறார். தேவனுடைய சுவாபத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். சாத்தானுடைய சுவாபம் நீங்கி தேவனுடைய சுவாபம் அவர்களுக்கு உண்டாகிறது. சுவாபத்திலே அவர்கள் தேவனை போல இருக்கிறார்கள். இருக்கீங்களா? அப்ப நீங்களும் நானும் சுவாபத்தில் என்னவா இருக்கிறோம்? தேவனை போல இருக்கிறோம். சிலர் கேட்குறாங்க, அப்புறம் எப்படியா இப்படி இருக்கிறோம்? அது எப்படி இப்படி இருக்கிறீங்கன்னா, கோயிலுக்கு போறப்ப அப்பப்போ பாவி பாவி பாவின்னு சொல்லி இப்படி இருக்கிறீங்க. அதை நம்பி இருக்கிறீங்க. கோயிலுக்கு போறப்ப என்ன சொல்ற? நீ பாவி பாவி பாவி, நீ குறை உள்ளவன், நீ ஒண்ணுத்துக்கு உதவாதவன், நீ தூசி குப்பை, நீ புழு, கர்த்தர் உன் ஜபத்தை எல்லாம் கேட்பாராக்கும், உனக்கு செய்வாராக்கும், இப்படியே சொல்லி 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 இருக்கிற தைரியம் எல்லாம் போய் ஒரு தைரியமற்றவர்களாக, தாங்கள் என்ன என்று அறியாதவர்களாக இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். பாருங்க, 1 யோவான், திருப்புவம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம். யோவான் சொல்லுகிறார் 10ஆம் வசனத்திலே, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. பிசாசின் பிள்ளைகள் யாருன்னு தேவனுடைய பிள்ளைகள் யாருன்னு கிளீனா தெரியும்ன்றார். எப்படி தெரிந்து கொள்ளலாமா? நீதியை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்பதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இதுல இந்த வித்தியாசத்துல சந்தேகமே தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசுடைய பிள்ளைகளுக்கு திட்டவட்டமாய் வித்தியாசம் இருக்கிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. அப்ப நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம், இருக்க போகிறோம் அல்ல, செத்த பிறகு புது சிருஷ்டியா ஆகிறோம் என்றல்ல, மோட்சம் போன பிறகு ஆகிறோம் என்றல்ல, இப்பொழுதே புது சிருஷ்டியா இருக்கிறோம் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. சரி, எபேசியர் 1க்கு திருப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? சகல ஆசீர்வாதங்களாலும் நம்ம என்ன பண்ணியிருக்காராம்? ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப நாம் யார்? கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம இடத்துல என்ன இல்லை? நான் சொல்லுகிறேன், எதுவுமே இல்லாம இல்லை. நமக்கு என்னவெல்லாம் இருக்க வேணுமோ அவ்வளவும் இருக்கிறது. நம்முடைய தகுதியில ஏதாவது மிஸ்ஸிங்கா? கிடையவே கிடையாது. நமக்கு எல்லா விதத்திலும் தகுதி உண்டாயிருக்கிறது. நாம் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு எந்த குறைவும் கிடையாது என்று வேதவசனம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. பாருங்க, ஒண்ணுமே குறைவே கிடையாது, எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. கொலோசியருக்கு திருப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். இதுதான் நம்மை குறித்த வர்ணனை. எப்படி நிறுத்தும்படியாக? பரிசுத்தராய் குற்றமற்றவராய் கண்டிக்கப்படாதவர்களாய், பரிசுத்தராய் குற்றமற்றவர்களாய் கண்டிக்கப்படாதவர்களாய், பரிசுத்தராய் குற்றமற்றவர்களாய் கண்டிக்கப்படாதவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்படும்படியாக அவருடைய சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது, எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது. எப்பொழுதுங்க? நாளைக்கு இல்லை. பரலோகம் போன பிறகு
நான் பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் நான் கண்டிக்கப்படாதவர்களாகவும் பரலோகம் போன பிறகு தேவனோடு நித்திய நித்தியமா வாழ்வேன்றதில்லை. இப்பொழுது 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 நம்மை ஒப்புரவாக்கினாராம். ஒப்புரவாக்குவார் இல்ல, ஒப்புரவாக்கி விட்டார். இருக்கீங்களா? அப்ப என்னுடைய நிலை என்ன? இன்னைக்கு என்னுடைய நிலை என்ன? நான் குற்றமற்றவன். இன்னைக்கு என்னுடைய நிலை என்ன? நான் பரிசுத்தவான். இன்னைக்கு என்னுடைய நிலை என்ன? நான் கண்டிக்கப்படாதவன். அப்ப தேவன் என்ன பார்க்கும்போது என்னுடைய குற்றத்தை பார்க்கிறது இல்ல, என்னுடைய பாவத்தை பார்க்கிறது இல்ல. தேவன் என்ன பார்க்கும்போது கண்டிக்கிறதுக்காக என்ன பார்க்கிறது இல்ல, அரவணைக்கிறதுக்காக தான் என்ன பார்க்கிறார். தேவன் என்னை பரிசுத்தராய் குற்றமற்றவனாய் கண்டிக்கப்படாதவனாய் என்னை பார்க்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேவன் என்ன எப்படி பார்க்கிறார்? நான் எப்படி வர முடியும் தேவனிடத்துல? தைரியமாய் வர முடியும். ஏனென்றால் தேவன் என்ன பார்க்கும்போது தம்முடைய பிள்ளையா பார்க்கிறாரு. குற்றவாளியா பார்க்கல, என்னை பாவியா பார்க்கல, என்னை பரிசுத்தவானாய் பார்க்கிறார், குற்றமற்றவனாய் பார்க்கிறார் என்று வேத வசனம் சொல்லுது. அது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்ப நான் கடவுளுக்கு முன்பாக நிற்கும் போது எப்படி நிற்கிறேன்? பரிபூர்ணம் உள்ளவராய் நிற்கிறேன். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வந்திருக்கு, we are complete in him. எனக்கு ஒன்றும் குறைவில்லை, நான் அவருக்கு முன்பாக பரிபூர்ணராய் நிற்கிறேன் என்ற ஒரு குறைவும் அவர் காணவில்லை. ஆகவேதான் நான் ஜெபிக்கும் போது, நான் கேட்கும் போது எனக்கு அவர் தருகிறார். இந்த புதிய உடன்படிக்கை என்னை இப்படி நிறுத்துகிறது. தேவனுக்கு முன்பாக பரிசுத்தனாய் குற்றமற்றவனாய் கண்டிக்கப்படாதவனாய் நிறுத்துகிறது, ஒப்புரவாக்கப்பட்டவனாய் நிறுத்துகிறது. இதெல்லாம் நடந்து முடிந்தது. இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று எழுதி இருக்கிறது. நிறுத்தும்படியாக தான் ஒப்புரவாக்கி இருக்கிறார். பரிசுத்தராய் குற்றமற்றவனாய் கண்டிக்கப்படாதவனாய் நிறுத்தும்படியாக இப்பொழுது என்னை ஒப்புரவாக்கினாராம். அப்ப இப்பொழுது அதுக்காக என்ன ஒப்புரவாக்கினார்னா, இப்பொழுது நான் அப்படி நிற்கிறேனா இல்லையா? நிற்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் திருப்போம். எபேசியர் 5:27. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எப்படி நிறுத்த விரும்புகிறாராம்? பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சிலுவையில ஏன் மரித்தார் என்பதை குறித்து சொல்லுகிறது. ஏன் மரித்தாராம்? பரிசுத்தம் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையுமாக, குளோரியஸ் சர்ச்சா, மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக. இதை எப்பெல்லாம் எடுக்கிறாங்களோ அப்பெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க சபையில? என்ன பரிசுத்தப்படுத்திக்கிட்டே வர்றாரு, பரிசுத்தமா நிறுத்த போறாரு. ஆனா இப்ப எப்படி நிக்கிறீங்க? இப்ப பாவிகளாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறீர்கள். அப்ப எப்பதான் பரிசுத்தராக போறோம்? அவங்க சொல்றாங்க, நீங்க செத்த உடனே அப்படியே பரிசுத்தரா மாறிடுவீங்க. அப்புறம் அவர் ஏன் செத்தார்? ஹலோ, நான் செத்த பிறகு பரிசுத்தராகணும்னா அவர் வரவே வேண்டியதில்லை, அவர் சாகவே வேண்டியதில்லை, அவ்வளவு பாடுபட வேண்டிய அவசியமே கிடையாது. கல்வாரி சிலுவை இவ்வளவு நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டியதே கிடையாது. அவர் செத்தபடினாலே, அவர் மரித்தபடினாலே, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக என்னை பரிசுத்தும் பிழையற்றதும் மகிமையுள்ளவனுமாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தான் அப்படி செய்தார். அப்படின்னா அவர் எப்ப அதை செய்து முடித்தாரோ அப்பவே நான் அவருக்கு முன்பாக அப்படி நிற்கிறேன். இருக்கீங்களா? அவர் செஞ்சு முடிச்சார்னா அதுல செஞ்சு முடிக்கப்பட்டு விட்டது, குறை எதுவும் வைக்கல. செஞ்சு முடிச்சாருங்க, ஆனா அதுல சில ஒரு காரியம் விட்டு விட்டாரு, ஒரு 4 காரியம் சரியா பண்ணல. அதை சரி பண்றதுக்காக நான் ஆகும்போது அது மீதி சரியாயிடும். அப்படின்னா அவரால் செய்ய முடியாத நம்ம சாவு செய்யற மாதிரி இருக்கு கிடையாது. அவருடைய சாவு எல்லாத்தையும் செஞ்சு முடித்து விட்டது, அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டது. நான் இப்பொழுது பரிசுத்தனும் பிழையற்றவனுமாக மகிமையுள்ளவனாக தேவன் முன்பாக நிற்கும்படியாக தான் அதை செய்தார். நான் அப்படி அவருக்கு முன்பாக நிற்கிறேன். எத்தனை பேர் அப்படி நிற்கிறீங்க? ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வந்திருக்குது, நோ ஸ்பாட் wrinkle or any such thing. ஏன்னா இதுல எதையாவது கொண்டு நுழைச்சிருவாங்கன்னு தெரியும் அவருக்கு, அதனால சொல்றாரு எனி சச் திங். அப்படி எதுவுமே கிடையாது. கரை திரை முதலானவைகள் ஒன்றும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும்னா ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வருது, எனி சச் திங். ஒண்ணுமே அந்த மாதிரி எதுவும் பாவம் கீவம் குற்றம் அது இது அழுக்கு கந்த தூசி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது இது இங்க ஒட்டிட்டு இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. எல்லாவற்றையும் நீக்கி போட்டு கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் மாசற்ற பரிசுத்தம்
பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நமக்கு முன்பாக தேவன் நம்மை நிறுத்தி இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதுவும் ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வருது. There is now no condemnation. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது எந்த ஆக்கினை தீர்ப்பும் கிடையாது. அவர்கள் தண்டிக்கப்பட்டவர்களாக தேவன் முன்பாக நிற்கவில்லை. தேவன் முன்பாக நியாயம் தீர்க்கப்படும்படியாய் நிற்கிறது இல்லை. அவர்கள் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டாகிவிட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டாகிவிட்டது, நீதிமான்களாக அறிவிக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு இப்பொழுது காண்டம்னேஷனே கிடையாது. There is now therefore no condemnation. எந்த ஆக்கினை தீர்ப்பும் கிடையாது அவர்களுக்கு என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனா பாத்தீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பு தான் கிறிஸ்தவ பிரசங்கத்துல மேஜர் சப்ஜெக்டா இருக்குது. காண்டம்னேஷன் தான் ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க. எப்ப பார்த்தாலும் கண்டமிங் பிரீச்சிங் தான் நம்ம கேட்கிறோம். ஏனென்றால் பாவியனுடைய நிலைக்கும் இன்றைக்கு விசுவாசியா இருக்கிறவனுடைய நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. எப்படி பாவம் மன்னிக்கப்பட்டவன் அல்லது தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டவன் எப்படி இருக்கிறான், பாவி எப்படி இருக்கிறான்ற வித்தியாசம் தெரியாம எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இன்றைக்கு விசுவாசியை கண்டனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். வேதவசனம் சொல்லுது கண்டிக்கப்படத்தக்கதாக ஒண்ணுமே கிடையாது, ஆக்கினை தீர்ப்பே கிடையாது என்று. அதே அதிகாரத்துல 30ஆம் வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எவர்களை நீதிமான்களாக்கினாரோ என்று சொல்லி இருக்குது. எத்தனை பேர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க? நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் நாம். அப்புறம் தான் சொல்லுது இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? எதை பற்றி? நாம் நீதிமான்களாக்கப்பட்டதை பற்றி என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இதுதான் பாருங்க நம்முடைய வாழ்க்கைக்கே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது, வாழ்க்கைக்கே ஒரு கண்ணோட்டத்தை சரியா கொடுக்குது. எனக்கு எதிராக யார் நிற்க முடியும்? ஏனென்றால் தேவன் என் பட்சத்தில் நிற்கிறார். என்னை அவர் நீதிமானாய் ஆக்கி இருக்கிறார். என்னை அவரே நீதிமான் ஆக்கி இருக்கும் போது எனக்கு எதிராக நின்று ஜெயிக்கக்கூடியவன் யார்? அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவனே என்னை நீதிமானா நினைக்கும் போது, தேவனே என்னை பரிசுத்தமானா நினைக்கும் போது, தேவனே என்னை பிழையற்றவனா நினைக்கும் போது, தேவனே என்னை குற்றமற்றவனா நினைக்கும் போது, என்னை ஆக்கினை தீர்ப்பு இல்லாதவனா நினைக்கும் போது, தேவனே என்னிடத்தில் ஒரு குறையும் பார்க்காத போது என்னிடத்தில குறையை கண்டுபிடிப்பவன் யார்? எனக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பவுலுக்கு அப்பேற்பட்ட ஒரு தைரியம் பாருங்க. கடவுளே என்ன நீதிமான்னு டிக்ளேர் பண்ணிட்டார், அப்புறம் வேற யார் என்ன சொல்லணும் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட எண்ணங்கள் இன்றைக்கு விசுவாசிகிட்ட இல்லாதனால தான் இன்றைக்கு ஜெபத்தில் ஒரு பெரிய வெற்றி கிடையாது, ஜெப வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி கிடையாது. ஏனென்றால் அவளுக்கு அந்த லெவலுக்கு எழுந்திருக்க முடியல. கர்த்தரே என்ன நீதிமான் அறிவிக்கும் போது மற்ற யார் என்ன சொல்வது என்கிற அந்த எண்ணம் உண்டாகவில்லை என்ன விசுவாசிகள் பத்தியில. பார்ப்போம் அடுத்த வசனம். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட விட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாம் கனெக்டட் பாருங்க. முதல்ல நீதிமான்கள் ஆக்குனார்னு சொல்லி இருக்கிறாரு. அதாவது முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது 31ஆம் வசனத்தில் அவரே நீதிமான் ஆக்கி இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்கக்கூடியவன் யார், நமக்கு விரோதமாய் இருப்பவன் யாருன்னு சொல்லி இருக்குது. 32ஆம் வசனம் வந்து எதோட கனெக்ட் பண்ணுதுன்னா, இப்படி தம்முடைய சொந்த குமாரனையே எனக்காக கொடுத்து என்னை நீதிமானாக்கினவர் மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப தேவனிடத்திலிருந்து நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நான் எப்படி தேவனால் அன்பு கூறப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், தம்முடைய சொந்த குமாரனை எனக்காக கொடுத்து என்னுடைய நிலையே மாற்றி அமைத்திருக்கிறார் என்றால், எனக்கு அருளாதிருப்பது என்ன? எல்லாவற்றையும் எனக்கு தாராளமாய் தருவார். சொந்த குமாரனையே கொடுத்துட்டாருன்னு சொன்னா எனக்கு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஜெபத்தில் எப்படி தைரியம் உண்டாகும்னா, நான் யார், எனக்காக தேவன் என்ன செய்திருக்கிறார், என்னை எப்படி நீதிமான் ஆக்கி இருக்கிறார், நான் எப்படி இருந்தவனை எப்படி மாற்றி இருக்கிறார், அதற்காக என்ன செய்தார், அவ்வளவு செய்தவர் நான் எனக்காக எல்லாவற்றையும் தரமாட்டாரா? எல்லாவற்றையும் தருவார். இருக்கீங்களா? அப்ப விசுவாசிங்கிறவன் யாரு? அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, எனக்காக தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எனக்கு அருளாதிருப்பது எப்படி? எனக்கு சுகத்தை அருளாதிருப்பது எப்படி? எனக்கு வாழ்க்கையில வெற்றி அருளாதிருப்பது எப்படி?
சந்தோஷத்தை அருளாது இருப்பது எப்படி? விடுதலை எனக்கு அருளாது இருப்பது எப்படி? என்னுடைய கையிட்டு செய்கிற பிரயாசத்தில் எனக்கு வெற்றியை தராமல் இருப்பது எப்படி? எனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணாமல் இருப்பது எப்படி? என்னுடைய குடும்ப வாழ்க்கையில வெற்றி எனக்கு தராமல் இருப்பது எப்படி? இதெல்லாம் தர்றதுக்காக தானே என்னை சரிப்படுத்தினாரு. பாவியா இருந்த என்னை, அக்கிரமக்காரனா இருந்த என்னை தம்முடைய குமாரனுடைய மரணத்தின் மூலமாக நீதிமானாக்குனார்னா எதுக்கு? அவரிடத்திலே வந்து நிற்கும்படியாக, அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் தாராளமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக, தைரியமாய் அவருடைய சன்னிதானத்தில் வரும்படியாக, அவருடைய பிள்ளை என்கிற உரிமையோடு வரும்படியாக, அதற்காக தான் எனக்கு மறுபிறப்பை கொடுத்து அவருடைய கற்பத்திலிருந்தே உதித்தவனாக என்னை ஆக்கி, அவருடைய சுவாபத்தை எனக்குள்ள வைத்து நீதிமானாக என்னை ஆக்கி, என்னை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறார். இருக்கீங்களா? இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் விசுவாசிகள். ஜெபிக்கிறதுக்கு முன்பாக, ஜெபிக்கிறதுக்கு முன்னால பாருங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு, ஜெபம் பண்ணுவோம்னு உடனே எல்லாம் அப்படியே குப்பாடு, அப்படியே தம்மால்னு ஜெபம் பண்ணுவோம்னு உடனே ஆண்டவரு உடனே தோனே மாறிடும், தான் சத்தம் மாறிடும், அழுக வந்துடும், கண்ணீர் வட வட வடன்னு வடியும், அழுக ஆரம்பிச்சுக்கும் அங்க எல்லா இடத்துலையும். ஏன்னு சொன்னா, ஜெபம்னு சொன்னா ஏதோ சும்மா போட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவருடைய அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்கு, அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு ஏதாவது அழுது புலம்பி என்னத்தையாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார்கள் ஒழிய, நான் யார், தேவன் யார், நான் எப்படிப்பட்டவனாய் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன், எப்பேற்பட்ட தகுதியோடு நான் வந்து நிற்கிறேன், அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், குமாரனே கொடுத்திருக்கிறார், நான் மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாது இருப்பது எப்படின்னு வரும்போது நான் அப்படியே மண்டிட்டு மன்றாடுவது கிடையாது. தேவனுடைய பிள்ளையாக அவருக்கு முன்பாக நின்று தைரியத்தோடு கேட்கக்கூடியவனாய் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் மாறிவிடுகிறேன். இருக்கீங்களா? வாசிப்போம். இது ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அப்ப மற்ற எல்லா தேவைகளையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறது வந்து எதன் அடிப்படையில் இருக்குது? நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, அதுக்காக சொந்த குமாரனே கொடுத்திருக்கிறார், அப்ப மற்ற எல்லாத்தையும் தரமாட்டாரா அப்படிங்கிறத அடிப்படை. பாருங்க, அடுத்தது பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். இந்த நீதிமான் தான் இங்க சப்ஜெக்டே. பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அதுதான் எனக்கு சில நேரத்தில் பிரசங்கம் கேட்கும் போது சில நேரத்தில் எரிச்சலா வந்துருது. பாவி பாவி, நீ குப்பை, நீ ஒண்ணும் இல்லை, நீ தகுதியற்றவன் என்று சொல்லும் போது எனக்கு தேவனே என்னை நீதிமான் சொல்லும் போது இவர் யார் என்ன சொல்றது? இந்த குற்றஞ்சாட்டுகிறது என்கிறது பிசாசனுடைய வேலை. அதை மேடையில் நின்று செய்யக்கூடாது. ஊழியக்காரர்கள் பிசாசனுடைய வேலையை செய்யறதுக்காக அழைக்கப்படவில்லை. குற்றஞ்சாட்டுகிற வேலையில ஊழியக்காரர்கள் கிடையாது. ஊழியக்காரர்கள் நீதிமான்கள் என்று தேவன் அறிவித்திருக்கிறார். அதை குறித்த வெளிப்பாட்டை பிரசங்கிக்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். குற்றஞ்சாட்டி நீ குற்றவாளி குற்றவாளி, நீ பாவி பாவி பாவின்னு சொல்றது பிரசங்கம் கிடையாது, கிறிஸ்தவ பிரசங்கம் கிடையாது. நான் நீதிமானாய் இருக்கிறேன். எப்படி நீதிமானாய் இருக்கிறேன்? தேவன் என்னை எப்படி காண்கிறார்? என்னை இப்படி அறிவித்திருக்கிறார் நீதிமான் என்று. நீ அதை தெரிந்து கொள் என்று சொல்லி அறிவித்து இதை குறித்த விளக்கத்தை சொல்லி அவர்களை நீதிமான்கள் என்று நம்ப வைக்கிறது தான் கிறிஸ்தவ ஊழியம், ஊழியக்காரர்களுடைய வேலை. அவங்க ஏற்கனவே பாவின்னு நினைச்சிட்டு தான் வந்திருக்கிறாங்க. பாவின்னு நினைச்சிட்டு வந்து இவங்க நீ பாவிதான் சொல்லி அனுப்புனா, டாக்டர்கிட்ட போறீங்க, நோயோட தான் போறீங்க. அப்ப அவரு ஆமாங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய நோய் இருக்குது, போயிட்டு வாங்கன்னு அப்படி இருக்கும். இது ஒரு 100 ரூபா ஃபீஸ் கொடுத்துட்டு வருவீங்களா? கிடையாது. டாக்டர்கிட்ட போறதுக்கு என்னதுக்கு போனீங்க? சுகமாறதுக்கு போறீங்க. அப்ப சபைக்கு எதுக்கு வர்றீங்க? நான் தகுதி இல்லை, நான் பாவி, நான் ஒன்றும் இல்லை, கடவுள் என் ஜபத்தை கேட்க மாட்டாரு, எனக்கெல்லாம் எப்படி செய்வாரா, அவருக்கு செய்வாரா, அவர் பரிசுத்தவான், எனக்கு செய்வாரா, இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு வருகிறீர்கள். அப்ப என்னுடைய பிரசங்கம் என்ன பிரசங்கம்? உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களே, அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்களே, புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறீர்களே, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்களே, நம்முடைய சொந்த குமாரனை உங்களுக்கு என்று கொடுத்தவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? ஏனென்றால் அவர் குமாரனை கொடுத்தார்னா எல்லாத்தையும் கொடுக்கிறவர். தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். அப்ப நீதிமான் தான் சப்ஜெக்ட். பாருங்க, இங்க நீதிமானா இருக்கிறது தான், நீதி தான் சப்ஜெக்ட். தேவன் அவர்களை நீதிமான் ஆக்கிட்டார்.
அப்புறம் யார் அவர்களை குற்றம் சாட்டக்கூடாது? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கிறிஸ்து நமக்காக மரித்து எழுந்திருந்து தேவனுடைய வலது பார்சத்துக்கு போய் அங்கே நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அவரே நமக்கு இவ்வளவு செய்திருக்கும் போது நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் யார் என்று எழுதியிருக்கிறது.